தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கர்நாடக பயணம் மேற்கொள்ள இருப்பதாக நேற்றைய தினம் அமைச்சர் வினோத் தெரிவித்திருந்த நிலையில் மேகதாது விவகாரம், கர்நாடகா தமிழகத்திற்கு தேவையான நீரை வழங்கவில்லை, இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய நிலையில தமிழக முதலமைச்சருடைய கர்நாடக பயணம், அங்க போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கிறாரா அப்படின்னு இருக்கக்கூடிய வேளையில அவருடைய பயணமே கூடாதது அப்படின்னு பல கட்சிகள்ல இருந்தும் எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருக்கிறது. இதுல பேச்சுவார்த்தை நடத்துவதற்கே இடமில்லை. சட்ட ரீதியாக ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் படி கர்நாடகம் செய்ய வேண்டிய விஷயங்களை அவங்க செய்யணும், மேகதாதுல சட்டப்பூர்வமாக என்னவோ அதை அணுகணும் அப்படின்னு பல கருத்துகள் பகிரப்பட்டு வருகிறது. இந்த தருணத்துல தான் பல்வேறு கட்சியிலிருந்து பல்வேறு குரல்கள் எதிரொலித்திருக்கிறது. எதிர்ப்பாக அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் கர்நாடகா செல்கிறார். அங்க போய் என்ன பேச போறாரு, எது சார்ந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்க போகிறது, அதையெல்லாம் தாண்டியே முதற்கட்டமாக மேகதாது விவகாரம் இல்ல காவிரி நீர், இது தொடர்பாக பல கட்சிகள்ல இருந்து கருத்துகள் வந்திருக்கு அப்படின்றத சொன்னோம். இப்ப முதல்ல தமிழக சட்டமன்றத்தில் இயற்றின தீர்மானமே போதுமானது அப்படின்னு விசிகாவில இருந்து அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் பேசினது என்ன பார்க்கலாம். முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எந்த குறிப்பும் வரவில்லை. முதலமைச்சர் அவர்களும் அல்லது முதலமைச்சர் சார்பாக அல்லது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வருகின்ற அந்த குறிப்புகள் தான், அந்த வழிகாட்டுதல் தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே மேகதாது அணை தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த அந்த தீர்மானமே போதும். அந்த தீர்மானத்தை எல்லா அரசியல் கட்சிகளும், சட்டப்பேரவையில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டன. விடுதலை சிறுத்தைகளும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த தீர்மானத்தை நாங்கள் வழிமொழிந்து கரங்களை தட்டி அதை வரவேற்றோம். ஆகவே மேகதாது அணை தொடர்பாக தமிழ்நாடு அரசு எடுக்கின்ற அந்த நிலைப்பாடு சரியானது. ஆகவே நீங்கள் மேகதாது அங்கு போய் தான் சந்திக்க வேண்டும் என்று யாரும் இதுவரை சொல்லலை. தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவிக்கும் வரை அவர் அறிவிக்கின்ற அறிவிப்பு தான் இறுதியானது, உறுதியானது. இது மட்டும் இல்லாம பாமகவிலிருந்தும் பாமக தலைவரும் இது சார்ந்து சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் கர்நாடகா செல்றதை முற்றிலுமாக கைவிடணும், அப்படி போய் பேச்சுவார்த்தை நடத்துறதே தமிழகத்தினுடைய உரிமையை தாரை வார்க்கிறது மாதிரி அப்படின்னு அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அவர் சொன்னது என்ன பார்க்கலாம். வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் கர்நாடகா சென்று அங்கே கர்நாடக அரசு ஏற்பாடு செய்கின்ற மேகதாது அணை சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இது மிக தவறான ஒரு போக்கு. அது உண்மையாக இருந்தால் இது தவறான ஒரு போக்கு. பேச்சுவார்த்தையில் நிச்சயமாக தமிழக அரசு ஈடுபடக்கூடாது. அடிப்படையிலே மேகதாது அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசு இன்று வேகமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கின்ற சூழலில் அதற்கு ஏதுவாக தமிழக அரசு எதுவுமே செய்யக்கூடாது. மேகதாதுவை நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம். மேகதாதுவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒன்றுக்காக எதற்கு நாம் பேச்சுவார்த்தை நடத்தணும்? ஏதாவது இப்போ நான் ஏற்றுக்கிட்டா ரைட், பேச்சுவார்த்தை நடத்தி அதை ஏதோ பேசலாம். மேகதாதுவும் நான் ஏற்றுக்கல, கூடாது, தப்பு. அது பிறகு எதுக்கு பேச்சுவார்த்தை? அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம், மேகதாது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இன்னைக்கு வரைக்கும் கூட்டல. இது டிவிக்கே பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அனைத்து கட்சிகளை அழைத்து பேசி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மனதாக தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும். அதனால் தப்பி தவறி கூட கர்நாடகா கிட்ட மேகதாது சம்பந்தமாக தமிழக அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது. இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகமாக வரும். ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து மேகதாது நடுவர் மன்றம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதுவே தவறானது. அதனால் ஒருபொழுதும் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது. மேகதாது சம்பந்தமாக கர்நாடக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் செய்ய வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அத்துணை தலைவர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி நீர்த்துறை அமைச்சரை சந்தித்து கர்நாடக அரசு மேகதாது கட்டக்கூடாது என்று தெளிவான கருத்தை தமிழக அரசு வெளியிட வேண்டும்.
பாமகவினுடைய நிலைப்பாடும் வலியுறுத்தலும் இதுவாக இருக்கும் பொழுது இது சார்ந்து ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பல போராட்டங்களையும் பேரணியையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருக்காங்க. இந்த நிலையில தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டுத்தரக்கூடாதுன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களும் பேசியிருக்காரு. அதை பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு காவிரி மேலாண்மை வாரியம் சம்பந்தமான வழிகாட்டுதல் நமக்கு இருக்கிறது, நீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்கிறது. இது நமது உரிமை. தமிழகம் நீருக்கு இயங்குகிற ஒரு மாநிலம், நீர் பிடிப்புள்ள மாநிலம் அல்ல. எனவே நமது உரிமை. இதில் விட்டுக் கொடுக்கிற பேச்சுக்கு இடமில்லை. முதல்வர் இருவர் சந்தித்து பேசுவது என்பது இயல்பு. எதன் பொருட்டும் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுத்தர முடியாது. காவிரி நீர் என்பது இரு மாநிலங்களின் உறவு சம்பந்தப்பட்டது, நாட்டின் ஒற்றுமை சம்பந்தப்பட்டது, நமது தொன்மை சம்பந்தப்பட்டது. தமிழ் மண்ணின் நாகரிகத்துடன் பின்னி பிணைந்தது காவிரி. காவிரி இயற்கையின் நீதிபடி தமிழகம் நோக்கி தான் வந்தாக வேண்டும். அதை வேறொரு திசை திருப்ப முடியாது. ஒரு புறத்தில் இயற்கைக்கு புறம்பாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இது. குடகில் தோன்றுகிற நீர் எங்கே அது நிறைவடைகிறது, முழுமை பெறுகிறது என்று சொன்னால் தமிழ் மண்ணில் தான். எனவே காவிரியின் விருப்பமும் தமிழ் மண் தான். தமிழில் கால் மதிக்காவிட்டால், தமிழ் மண்ணை இது தொடாவிட்டால் காவிரி பொருள் இழந்துவிடும். எனவே குடகில் தோன்றுகிற மண் தமிழகம் நோக்கி வந்தே ஆக வேண்டும். இயற்கை நிதி, அதை தடுக்கிற சக்தி யாருக்கும் இல்லை, எந்த அணைக்கும் இல்லை. எனவே மேகதாது அணை கூடாது. அதான் எங்கள் நிலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.